வீரா மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்முடைய இணைஞ்சிருக்கிறவங்க திரு சேகுவாரா அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். இந்த சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடரினுடைய ஃபைனல் டச்சா முதலமைச்சர் இன்னைக்கு பேசின விஷயங்கள் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி சினிமாட்டிக்காக இருந்தாலுமே கூட அதில் இது வரைக்கும் எதிர்கட்சிகள் மற்றவங்களாம் பேசுனதெல்லாம் தாண்டி அஃப்கோர்ஸ் மக்களுக்கு வந்து கன்வின்சிங்காக இல்லைனா கூட அவர் ஃபினிஷிங் வந்து நல்லா இருந்ததுன்னு ஒரு பக்கம் சொல்கிற மாதிரி அவருடைய ஸ்டோரி ஒன்று சொல்லியிருந்தாரு. அவருடைய ரசிகர்களை திருப்திப்படுத்தணும் இல்லையா? ஒரு படத்தில் வரும்போது ஜென்ரல் ஆடியன்ஸ்னு ஒன்று இருப்பாங்க, ரசிகர்னு இருப்பாங்க இல்லையா? இப்போ இதை பார்க்குறவங்க வந்து அவருடைய ரசிகர்களுக்கு சாட்டிஸ்ஃபைட் ஆகுனா அப்போ குட்டி ஸ்டோரி சொன்னால் தான் சாட்டிஸ்ஃபைட் ஆவாங்க. ஸோ ஆனால் அது நல்லா இருந்தது. ஆனால் என்ன நல்லா இருந்ததுல மரணபங்கமாக இருந்துச்சு. அது உதயநிதி இல்லாத போயிட்டாரு, எஸ்கேப் போயிட்டாரு. உதயநிதி இருந்தாருன்னா அது அப்படியே மரணபங்கம் தான். அது ஒரு பிளான் பண்ணாங்க, அது சொதப்பலாயிடுச்சு. ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து அவங்க ஒரு விஷயத்தை பிடிச்சிட்டாங்க. இவர் லஞ்சம் ஊழல்னு சொன்ன உடனே பார்ட்டி ஃபண்டுன்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். அதாவது இந்த டாஸ்மாகில் இருந்து ஒரு குறிப்பிட்ட ஃபண்டு வந்து பார்ட்டி ஃபண்டுன்னு போச்சு. அது வந்து பார்த்தீங்கன்னா அரசு கஜானாக்கு வந்து வர மாதிரி பண்ணியிருக்கோம்னா அது உண்மையும் கூட, சரிங்களா? ஆனால் அதை வந்து நான் கேட்டிங்கன்னா எதிர்நோக்கும் போது பார்த்தீங்கன்னா பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்னால் அடுத்தது நீங்கள் நேரடியாக சொன்னாக்கா நீங்கள் என்ன செய்வீங்கன்னா அதை ப்ரூவ் பண்ணுங்கன்னு சொல்லுவீங்க. ஸோ அது வந்து அப்போது அதை வந்து அந்த பார்ட்டி ஃபண்டுன்னு சொன்ன உடனே அவங்க வந்து கொதிச்சுட்டாங்க. சபாநாயகர் முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ வந்து அமைதிப்படுத்த பார்த்தாரு. ஆனால் இவங்க வந்து வெளியேற முடிவுக்கு வந்துட்டாங்க, வெளியேறிட்டாங்க. ஆனால் வெளியேறாமல் இருந்திருந்தாங்கன்னா இவர் சொன்ன அந்த ரெண்டு விஷயம் இருக்கு இல்லையா? ஒன்று வந்து குட்டி ஸ்டோரி, அப்புறம் கடைசியாக சொல்லப்பட்ட அந்த இது ஸ்டாலின் சொன்னார் இல்லையா, அந்த ஆக்ஷன் இது இப்படி அந்த அது வந்து ரெண்டுமே மரணபங்கம் தான். அது உள்ளபடியே அது வந்து அந்த நேரத்தில் வந்து அவங்க இல்லாமல் வெளியில் போயிட்டாங்க. ஆனால் இதில் என்னென்னு கேட்டால் வெளியில் போயிட்டு இவங்க என்ன செய்கிறான்னு கேட்டால் சபையில் நடக்கிற, ஏன்னா பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு முன்னாடி அங்கே முழுமையாக என்ன நடந்து தெரியணும் இல்லையா? அதை உட்கார்ந்து பார்த்துட்டு தான் வந்தாங்கன்றது உதயநிதி வந்து பேசும்போது தெரியுது. ஏன்னா அவர் வந்து சினிமா தேட்டராக மாற்றிட்டாரு, கடைசியில் ஆக்ஷன் சொல்லி கேட்குறாரு, அதுக்கு அனுமதிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது வந்து சட்டசபையில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்குமா கடந்த காலத்தில் எடுத்துக்கிட்டோம்னா. ஒரு காலத்தில் துரைமுருகன் எழுந்து போய் சபாநாயகர் இதுலேயே அந்த சபாநாயகர் வந்து தனபாலுடைய சீட்லேருந்து துரத்திட்டு அங்கே 2 பேர் போய் வந்து அன்பழகனும் ரங்கநாதன் கடந்த இதில் ஆட்சியில் காலத்தில் அது நடந்துச்சு. ஸோ சபையில் எவ்வளோ அவை மீறல் நிறைய இவங்க பண்ணியிருக்காங்க. டேம்கா அதெல்லாம் சும்மாலாம் அப்படி போகிற போக்கில் அப்படி சொல்ல முடியாது. ரொம்ப இவங்க ரொம்ப பவித்திரமாக இருந்துட்டாங்களா? வந்து எவ்வளோ மரபு மீறல்கள்லாம் நடந்திருக்கு கடந்த ஆட்சியில். நீங்கள் இதை தாண்டி இன்னும் பழசு பின்னாடி போனீங்கன்னா ஜெயலலிதா அவர்களை என்ன சட்டசபையில் வந்து பார்த்தீங்கன்னா புடவை இழுத்து அமக்கலம் பண்ணலையா, எவ்வளோ பண்ணாங்க. அதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வந்து இல்லைன்னு மறுத்தாங்க. அதெல்லாம் அந்த காலகட்டத்தில் நாங்கள் இருந்ததுனால எங்களுக்கு தெரியும். அதுவும் குறிப்பாக நான் வந்து அப்போ வந்து செக்ரட்டரியேட்டுக்கு வந்து பணி நிமித்தமாக போயிட்டு வந்துட்டு இருக்கிற ஒரு காலகட்டம் இருந்துச்சு செக்ரட்டரியேட்டில். அப்போ வந்து அது அடிப்படையே என்னென்னு கேட்டால் ஜெயலலிதா வந்து அரசியலை விட்டு விலகிற மாதிரி ஒரு கடிதம் வந்து வெளியாருச்சு. அந்த கடிதம் அவங்க வந்து நான் கையெழுத்திடலன்னு சொன்னாங்க. அது என்னுடைய ஹேண்ட் ரைட்டிங்கே இல்லைன்னு சொல்லி மறுத்தாங்க. ஆனாலும் அந்த கடிதம் வெளியாகி ஒரு பெரிய புயல் வீசிச்சு அரசியல். அப்போ தான் அது சட்டசபையில் வந்து அதை கேள்வி எழுப்பிட்டு போகிறாங்க. அப்போ பட்ஜெட் கூட்டத்தொடர் நடக்குது. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா கலைஞர் மைக்கு மூடி ஒரு கேள்வி கேட்கும்போது வந்து கலைஞர் வந்து தப்பாக பேசி தான் அங்கே ஒரு பெரிய அன்றைக்கி இருந்த இந்த செங்கோட்டையின் தூக்கி வந்து அந்த பட்ஜெட் தூக்கி முகத்தில் வீசுகிறாரு. இந்த கலவரங்கள்லாம் நடந்துச்சு. அதனால் திமுகவில் இருக்கிறவங்களாம் அப்படியே அவையில் அப்படியே பவித்திரமாக இருக்கிறவங்கலாம் சொல்லிட முடியாது. கடந்த காலத்தில் இவங்களும் நிறைய பண்ணியிருக்கிறாங்க. அது உதயநிதிக்கு அதெல்லாம் தெரியுமா? அன்றைக்கி நடந்தது அவ்வளோ நடந்திருக்கு. ஸோ அப்போ எனக்கே அப்போ 18 வயசு 19 வயசு அப்போ எனக்கு. அப்போது வந்து இவங்கெல்லாம் அப்போ வந்து அந்த கவனம் கூட இருந்திருக்காது, அந்த அட்டென்ஷன் அந்த நாலேஜ் இருந்திருக்காது. இன்றைக்கி சொல்கிறாங்க வந்து பார்த்திங்கன்னா வந்து சினிமா ஆக்கிட்டாரு, சினிமா வந்து தியேட்டர் ஆகிடுச்சு, அது ஆகிடுச்சுலாம் வந்து மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது. நீங்களும் சேர்ந்து நீங்களும் தானே வந்து அது மாதிரி பண்ணுறீங்க. இப்போ நான் கேட்குறேன் வந்து இந்த கூட்டத்தொடரில் முதல்ல அட்லி குறித்து பேசுந்தியா? இவங்க தான் நம்ம பாயிண்ட்டாக பேசுவோமா? நான் தப்பு யார் சரின்றத இந்த கூட நீங்கள் சொல்கிறீங்களே, உதயநிதிட்ட ஒரே கேள்வி தான் நான் கேட்குறேன். இந்த கூட்டத்தொடரில் நீங்கள் வந்து யார் வந்து சினிமா குறித்து முதல்ல பேசுனது? உங்கள் கட்சிக்காரவங்க. அட்லி தான். அட்லி பற்றி பேசுகிறது சிவசங்கரன் வந்து முன்னாள் அமைச்சர் பேசுகிறார். அப்போ முதல்ல உங்ககிட்டையும் பிரச்சனை இருக்குது, அதை புரிஞ்சுக்கணும்ல. அதனால் இந்த குட்டி கதை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து அது நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்திருக்கு. இல்லை, ஆனால் விஜய் இப்படி சொல்லுவார்னு எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்பாவை காணோம்னு சொல்லிட்டு அது எதுக்கு நான் அதை தாண்டி ஒன்று சொன்னாருங்க, ரொம்ப சைலண்ட்டாக சொன்னாருங்க, கவனிச்சிங்களான்னு தெரில. பேசலைன்றீங்க, 5 நிமிஷம் பேசுனதுக்கு குளத்தூர் ஆடி போச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொன்னார். அது வந்து உள்ளபடியே வந்து பார்த்தீங்கன்னா அது ஒரு வேளை அது அவை குறிப்பில் வச்சுருப்பாங்களா இல்லையான்னு தெரியல. ஆனால் வந்து அந்த இடத்துல வந்து அந்த வார்த்தை சொன்னார்.
பேசலன்னு சொல்கிறீங்க, பேசுனதுக்கு 5 நிமிஷம் பேசுறதுக்கே வந்து குளத்தூர் ஆடி போச்சு சொன்னது. இதெல்லாம் நடக்குமா? கடந்த காலத்தில் வந்து விஜயகாந்த் அவர்களுக்கும் வந்து ஜெயலலிதா அவர்களுக்கும் வாக்குவாதங்கள் நடந்துச்சு. அப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா வந்து நாக்கு துருத்தினார். ஸோ இதெல்லாம் நிறைய அவையில் வந்து இது போன்ற விஷயங்கள்லாம் நடக்க தான் செய்யும். ஆனால் என்னென்னா, மக்களுக்கு இந்த கூட்டத்தொடரில் ஏதாவது பிரயோஜனம் ஆச்சான்னு கேட்டிங்கன்னா, மக்களுக்கு எந்த பயனும் இல்லை. மக்களுக்கு எந்த தகவலும் போய் சேரவும் கிடையாது. எந்த திட்டங்கள் எப்போ நிறைவேற்றப்படும் எதுவும் தெரியாது. மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து பயனுள்ளதாக இந்த கூட்டத்தொடர் எதுவுமே நடக்கலை. அது ஆளுங்கட்சி தரப்பில் விட்டு எதிர்கட்சி தரப்பில் இருக்கணும், ரெண்டுமே வந்து சினிமாத்தனம் தான். இல்லை, எதிர்கட்சி வந்து சொல்லியிருந்தாங்க வந்த நிறைய ப்ராஜெக்ட் எல்லாமே வந்து பக்கத்து ஸ்டேட் எடுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கெல்லாம் பதில் இல்லைல்ல. இல்லை, அதுக்கு உள்ள நான் பதில் சொல்றதுக்குள்ள அவங்க வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க சொல்லிட்டு வெளியில நான் வந்து அந்த லிஸ்ட் வந்து சில விஷயங்கள் வந்து படிக்கிறாரு. நீங்கள் இந்த இடத்துல தான் கவனிக்கணும். இது ஒரு எதிர்கட்சியை வந்து ஒரு கேள்வி எழுப்பும் போது உடனுக்குடன் பதில் கொடுத்தாதாம அது ரியாக்ஷன். நீங்கள் ரியாக்ஷன் நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா, மொத்தமாக சேர்த்து வச்சுக்கிட்டு ஒரு 3 நாள் கழிச்சு நான் வந்து எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்கிறேன்னு சொல்ல சரி கிடையாது. ஒரு துறை சம்மந்தம் கடந்த கால சட்டசபை கூட்டத்தொடர் எப்படி நடக்கும்னு பாருங்கள். ஒரு துறை சம்மந்தமாக கேள்வி கேட்காம அந்த துறை அமைச்சர் எழுந்து பதில் சொல்லுவாங்க. அது நடக்கவே இல்லை. இதுதான் மிகப்பெரிய பின்னடைவு இந்த கூட்டத்தொடர். இந்த முற்றிலுமாக இந்த சட்டமன்ற கூட்டத்தொடர் என்னென்னா, ஒரு கேள்வி வந்து எழுப்பும்போது அந்த கேள்விக்கு உடனே பதில் கிடைக்கணும். இப்போ வந்து இந்து அறநிலைத்துறை அமைச்சர் வந்து ஒரு குற்றச்சாட்டு ஒரு விளக்கம் தராரு. அது உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ரியாக்ஷன்ஸ் இருக்குது. அது மாதிரி எதிர்கட்சியில் இருக்கிறவங்க வந்து கேள்வி கேட்கும்போது பார்த்தீங்கன்னா ஆளுங்கட்சி தரப்பில் உடனே நீங்கள் பதில் சொல்ல தான் சரியாக இருந்தார். அதுக்கப்புறம் நீங்கள் எழுதி வச்சு படிக்கிறது, அது சம்மந்தமாக ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதாவது கிராஸ் கொஸ்டின் ஏதாவது இருந்தால் கூட அவங்க கேட்க முடியாது. இந்த இடத்துல மக்களுக்கே ஒரு ஐயப்பாடு இருக்குன்னு வச்சுங்களேன். அது எப்படி அது வந்து நீங்கள் வந்து கிளியர் பண்ணுறது எப்படி? ஒரு குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, இந்த துறை சார்ந்தது இவ்வளோ நிதி வந்து பார்த்தீங்கன்னா ஆந்திராவுக்கு போயிடுச்சு சொன்னேன். அப்போ உடனே அதுக்கு பதில் வரணும்ல. நான் 4 நாள் கழிச்சு பொறுமையாக வந்துட்டு அதுக்கு நான் வந்து எழுதி வச்சு நான் படிக்கிறேன் போது அப்போ அதில் சந்தேகம் எதாவது இருந்தால் கேள்வி கேட்க முடியாதுல்ல. ஸோ அவங்க பீரியடில் தான் நிறைய பக்கத்து ஸ்டேட்டுக்கு போயிருக்கு அப்படின்றது அதை தான் நான் சொல்கிறேன். ஆனால் ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா எதுவும் இந்த ஆட்சி இந்த 40 நாட்டில் வந்து ஒரு ரிமார்க்கபிள் நான் சொல்லிருக்கேன்னா குறிப்பிட்டு சொல்லும்படியாக வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஸ்பெஷலும் கிடையாது, எந்த சிறப்பும் கிடையாது. சிறப்பு அதிரடிப்படைன்னு வந்து இந்த சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படைன்னு ஒரு படையை உருவாக்குறீங்க. அந்த படை கூட வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே இருக்கிற காவல் அதிகாரிகளை வச்சு தான் அது உருவாக்கப்பட்டிருக்க தவிர புதுசாக ரெக்ரூட்மெண்ட் எதுவும் நடக்கவே இல்லை. இப்போ நான் சிங்கப்பெண் அதிரடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த பணியாற்றக்கூடிய அந்த காவலர்கள் அந்த இடத்துல வேறு யாராவது ஃபில் பண்ணியிருக்கீங்களா? இல்லை. அப்போ இருக்கிற வந்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்மை மாற்றிருக்கிறீங்க, அவ்வளோதான். ஏற்கனவே இதே காவலர்கள் வந்து பார்த்தீங்கன்னா காக்கி யூனிஃபார்மில் பணியாற்றினவங்க தானே. சிறப்புன்னா நீங்கள் எது வெறும் ட்ரெஸ்ஸை மாதிரி நீங்கள் வந்து வேறு யூனிஃபார்ம் கொடுத்துட்டு சிறப்புன்னு சொல்ல முடியாதுல்ல. சிறப்புனா நீங்கள் வந்து சிறப்பு பயிற்சி ஏதாவது கொடுத்துருக்கீங்களா? அப்போ சிறப்பு பயிற்சி அதில் கொடுக்கும்போது இப்போ இவங்களுக்கு ஏன் கொடுக்கவே இல்லை? ஏற்கனவே இருக்கிற அதே பெண் காவலர்கள் ஏற்கனவே டெடிக்கேட்டடாக வேலை செஞ்ச காவலர்கள் தான் மீண்டும் வந்து யூனிஃபார்ம் கொடுத்து மாற்றிங்க. அப்போ இந்த 40 நாட்களில் வந்து ஸ்பெஷல் எதுவுமே கிடையாது. இல்ல டிஜிபி போட்டது இதுவரைக்கும் அது நியமனம், அது வந்து இப்போ அது ரொட்டீனா நடக்கிறது தானேம்மா. இல்ல போன ஆட்சியில் நீங்க பண்ணவே இல்லை, இங்க ஆனா போட்டு கரெக்ட். அது வந்து ஒத்துக்கணும் தான் நான் சொல்றேன். நீங்க டிஜிபி போட்டீங்க, காவலர் அந்த பணியிடங்கள் எவ்வளோ பணியிடங்கள் இருக்குது, எவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சரி பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ எந்தெந்த துறையெல்லாம் அட்வான்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது, அதெல்லாம் நீங்கள் எதுவுமே சொல்லவே இல்லையே. நீங்கள் திருப்பி இதையே சொல்லிட்டு இருக்கிறீங்க. சிறப்பு அதிரடிப்படைன்னு சொல்லிட்டு சிங்கப்பெண் சிறப்பு அதிரடிப்படை. ஆனால் அதே காவல்துறையில் எவ்வளோ வந்து உள்கட்டமைப்பு நீங்கள் வந்து கொண்டு வர வேண்டியது இருக்குது, எவ்வளோ அட்வான்ஸ் பண்ண வேண்டியது இருக்குது. இதெல்லாம் கடந்த ஆட்சியில் நடந்திருக்குல்ல. அதிமுக ஆட்சி நடந்திருக்கு, திமுக ஆட்சி நடந்திருக்கு. அதுவும் குறிப்பாக அதிமுக ஆட்சியில் வந்து நம்ம வந்து நிறைய காவல்துறை வந்து சீரமைப்பு ரீஃபார்மேஷன் நிறைய நடந்திருக்கு அவங்க பீரியட்ல. அப்போ நீங்கள் அதையாவது அறிவிங்க. நீங்கள் காவல்துறையில் பாருங்கள் இவ்வளோ குற்ற எண்ணிக்கைகள் வந்து உயர்ந்துட்டு இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பொதுவாக அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிக்கிறதுக்கு நான் இவ்வளோ சிறப்பு ஸ்பெஷலாக நாங்கள் ஃபோர்ஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம், இவ்வளோ காவலர்கள் வந்து பணியமர்த்தப்பட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த உள்கட்டமைப்புலாம் நாங்கள் அட்வான்ஸ் பண்ணி அது மாதிரி எதுவுமே இல்லையேம்மா. எதுவுமே இல்லாமல் நம்ம இருந்தால் நம்ம சொல்ல தானே போகிறோம். நீங்கள் திருப்பி நான் வந்து யூனிஃபார்மை வந்து வேறு கொடுத்துட்டு அந்த யூனிஃபார்மை அவங்ககிட்டே காசு வாங்கிட்டு அப்படி தான் சொல்கிறாங்க. அந்த யூனிஃபார்ம் கூட அவங்க தான் பணம் கொடுத்து தான் சொல்கிறாங்க. அப்போ இதெல்லாம் என்ன? அப்போ இந்த இடத்துல வந்து நம்ம இதை மட்டுமே இல்லை, குறிப்பாக இந்த 40 நாள் ஆட்சியில் வந்து ஆக்கப்பூர்வமாக எதுவும் நடக்கலை. அப்போ நல்ல ஒரு சினிமா பார்த்தீங்கன்னா யூத் வெல்ஃபேர் அந்த இதில் உதயநிதி அவர்கள் பார்த்துட்டு இருந்த அந்த டிபார்ட்மெண்ட்டில் போன ஆட்சியில் வந்து நிறைய மாற்றங்கள் பண்ணியிருந்தாங்க, நிறைய முன்னேற்றங்கள் வந்துட்டு அவங்களுக்கு நடந்திருக்கு. அதே போல் இப்போ அந்த உணவு திட்டத்துக்கான அந்த ஃபண்ட் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. இப்போ 450 எல்லாம் ஆக்கியிருக்காங்க. கரெக்ட். நான் என்ன சொன்னேன், இது எல்லாமே வந்து பேப்பரில் நடந்திருக்கு, இன்னும் செயல் திட்டத்துக்கு வரல. பேப்பரில் நடந்திருக்கு. உத்தரவு போட்டிருக்காரு முதலமைச்சர், இதுக்கு உத்தரவிட்டிருக்காரு, அதுக்கு உத்தரவிட்டிருக்காரு, இதெல்லாம் வந்து சொல்லலாம்.
ஆனால் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா வந்து பேப்பரில் தானே இருக்குது, செயலாக்கத்துக்கு வரட்டும். எல்லா திட்டமும் நான் சொல்கிறேன். அப்போ இப்போ செயலாட்டம் இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்வி வருது, நமக்கு மனசாட்சிப்படி ஒன்று வருது. முதலமைச்சர் கூட பேசும்போது சொன்னார், மனசாட்சியாவது வேணும் கொஞ்சமாவது அப்படின்னு சொன்னார்ல. இப்போ நம்ம மனசாட்சிப்படி நம்ம என்ன செய்யணும், இன்னும் ஒரு 2 மாதம் பார்க்கலாம். இப்போ உத்தரவு போட்டதெல்லாம் நடைமுறைக்கு வரத்துக்கு ஒரு அவகாசம் தரணும். அப்போ இன்னும் ஒரு 2 மாதம் 3 மாதம் 4 மாதம் வெயிட் பண்ணி பார்க்கணும். அவ்வளோதான். அதனால தான் நான் சொல்லுவேன், இந்த இடத்துல இந்த நிதி சம்பந்தமான விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் ஒரு நிதியாண்டு வரைக்கும் காத்திருக்கணும். அப்போ தான் நம்ம கேள்வி கேட்கறதுக்கு முழுமையாக கேள்வி கேட்க முடியும். ஒரு நிதியாண்டு 6 மாதம் சொல்கிறாங்க இல்லையா, நான் சொல்கிறது ஃபண்டு விஷயத்தில் மட்டும் சொல்கிறேன். 1 இயர் வந்து ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர் வரைக்கும் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை வந்து விடணும். ஆனால் அதே சமயத்தில் இந்த அதாவது அந்த பாலியல் குற்றங்கள், இந்த போதை கலாச்சாரங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் ஒரு சம்பவம் நடக்கும்போது, இப்போ இதை எடுத்துங்க, இந்த அமோனியா கேஸ் விஷயத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்ஸ்பெக்டர் ஆஃப் ஃபேக்ட்ரிஸ் வந்து சரியாக வேலை செய்கிறாங்களான்னு ஒரு கேள்வி இருக்குது. அதாவது தொழிலாளர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நல சட்டத்தின்படி இந்த ஆய்வாளர்கள் இருப்பாங்க, தொழிற்சாலை ஆய்வு செய்யக்கூடிய அதிகாரிகள் வந்து நாங்கள் ரிப்போர்ட் கேட்டிருக்கிறோம், அதுதான் நான் இதெல்லாம் ரிப்போர்ட் கேட்டு வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு விலகல் சொல்லுவாங்க. இது யார் பொறுப்பு? ஒரு 2 வந்து இந்த தொழிற்சாலை ஆய்வாளர்கள் 2 பேரை சஸ்பெண்ட் பண்ணாங்க, எல்லோரும் கரெக்டாகிடுவாங்க. தொழிற்சாலை ஆய்வாளர்கள் வந்து போயிட்டு அங்கே போய் அந்த என்ன சொன்ன அந்த ஃபேக்ட்ரியில் போய் கமிஷனை வாங்கிக்கிட்டு கொடுக்குற லஞ்சத்தை வாங்கிக்கிட்டு அவன் பாட்டுன்னு ஓடி போகிறான். நீங்கள் முறையாக ஆய்வு செய்தாங்கன்னா எல்லாருக்கும் அந்த பதற்றம் இருக்கும். அதுவும் குறிப்பாக இது போன்ற ஒரு நச்சு காற்றுகள் வெளியாகக்கூடிய இடத்துல எவ்வளோ நமக்கு மிகப்பெரிய பாடம் இருக்குது சௌமியா. அது நிறைய பேர் தெரியாது. நீங்கள் வேணால் நெட்டில் போய் பாருங்கள், ஒரு படமே வந்துச்சு. போபால் வந்து விஷவாயு தாக்கி 84ல் போபால் விஷவாயு, அதாவது கேட்டால் இந்த மீத்தேன் வாயு சொல்கிறாங்களே, அதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபேக்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா இந்த பைப் லைன் இருக்குல்ல, பைப் லைன் தான் சின்ன பைப் லைன் வச்சுருக்கீங்க, ஒரு பெரிய பைப் லைன் இருக்குல்ல, அந்த லைன் அதில் வந்து பார்த்தீங்கன்னா ரஸ்ட்டு ஃபார்ம் ஆகி அதில் வந்து தண்ணி கலக்குறாங்க. மீத்தேன் வாயில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து வாட்டர் மிக்ஸ் பண்ணணும். அந்த பைப் லைனில் வந்து ரஸ்ட்டு ஃபார்ம் ஆனதில் வந்து பார்த்தீங்கன்னா அது ஏதோ வந்து வாட்டர் மிக்ஸ் ஆகி வெளிக்காற்றே படக்கூடாது, அந்த மாதிரி வந்து சேஃபாக இருக்கும். அது வந்து ஒரு பெரிய ஹிஸ்ட்ரி அது இருக்குது. அதில் டெக்னிக்கலாக வந்து நிறைய விஷயம் சொல்லணும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸ் வந்து வெடித்து வெளியாகி அந்த பகுதி முழுதும் ஸ்ப்ரெட் ஆகி 25,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இறந்தவங்க மட்டுமே லட்சக்கணக்கான பேர் இன்னும் அந்த பாதிப்புலேருந்து வெளியே வராமல் இருக்கிறாங்க. 40 ஆண்டுகள் படமே வந்துச்சு. படம் அவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அவ்வளோ த்ரில்லிங்காக இருக்கும். அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுத்திங்கன்னா நீங்கள் நெட்டில் இதில் இப்போ ஆன்லைன் இதில் ஓடிடியில் இருக்குது. இந்த போபால் அந்த விஷவாயு சம்மந்தமாக அந்த லீக்கேஜ் சம்மந்தமாக வந்து அவ்வளோ பெரிய ஒட்டு மொத்தமாக இத்தனை ரயில் நிலையம் பக்கத்தில் நடந்தாலும் மிகப்பெரிய பாதிப்பு. 84ல் உழுக்குச்சு, ஒட்டுமொத்த உலகத்தையே உழுக்குச்சு. 25,000 பேர் ஸ்பாட்டில் இருக்கிறாங்க, வந்து மீதி ஒரு லட்சக்கணக்கான பேர் வந்து பாதிக்கப்படுறாங்க. இன்னும் அந்த பாதிப்பு வந்து மீளாமலாம் இருக்கிறாங்க. கருவில் இருக்க குழந்தை உட்பட பாதிக்கப்பட்டுச்சு. இன்னும் அந்த பாதிப்பு வந்து அந்த மக்கள் மீளவே இல்லை. மிகப்பெரிய பாடம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் அலர்ட் ஆனாங்க இந்த மாதிரி இண்டஸ்ட்ரியல் லெவலில். இப்போ அதுக்கு மீண்டும் வந்து இது மாதிரி நடக்குதுன்னு சொன்னால் அப்போது இது வந்து முந்தானத்து நடக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் டேவே வந்து பார்த்தீங்கன்னா ஐஓசியில் பெட்ரோலியம் அதுதான் இப்போ புரியுதுங்களா? இந்த இடத்துல கடந்த எனக்கு தெரிஞ்சு ஒரு 10 வருஷம் தான் சொல்ல முடியும். இந்த தொழிற்சாலை ஆய்வாளர்கள் இருக்கிறாங்கல்ல, அவங்கக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியம் நிறைய இருக்குது. அது எனக்கு வந்து பல இண்டஸ்ட்ரியில் வந்து நான் வந்து எனக்கு அந்த அனுபவம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன். ரொம்ப கேர்லெஸ்ஸாக தான் வந்து தொழிற்சாலை ஆய்வாளர்கள் வந்து ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான் போவோம். அங்கே உள்ளபடியே போய் என்ன கேட்டால் அந்த மிஷினரிஸை நீங்கள் பார்க்கறதுக்கு முன்னாடி அங்கே இருக்கிற ஆப்ரேட்டர் இருக்கான்ல, அந்த ஆப்ரேட்டர்லாம் முறையாக பயிற்சி பெற்றவனான்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி பெற்றவன் இருக்க மாட்டான். அவன் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ட்ரெயின்டாக இருக்க மாட்டான், ட்ரெயினியாக இருப்பான். அவனை கூப்பிட்டு வச்சு கேட்டால் அவனுக்கு யாருப்பா அவனு கேட்டால் முன்னாடி வேலை செஞ்சவர்கிட்ட வந்து வேலை கற்றுக்கிட்டு தான் இருப்பான், ஒரு அப்ரண்டிஸாக இருப்பான், அவ்வளோதான். ஆனால் உண்மையிலே வந்து பார்த்தீங்கன்னா இது போன்ற ஒரு அபாயகரமான மிஷினை ஆப்ரேட் பண்ணால் வந்து வெல் எஜுகேட்டடாக இருக்கும். அதில் டெக்னாலஜி முடிச்சோன்னா ஒரு பிடெக் வந்து பிஇ இந்த மாதிரி முடிச்சவனா இருக்கும். ஸ்பாட்டில் வந்து ஏதாவது நடக்குதுன்னா தெரியணும், படிப்பு இருக்கணும், அதில் அனுபவம் இருக்கணும். அப்போ அவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா பணியாற்றக்கூடிய அத்தனை பேருமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிராஜுவேட்ஸாக இருந்து டெக்னாலஜி நல்லா தெரிஞ்சவனாக இருக்கணும். ஆனால் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வந்து பல தொழிற்சாலையில், அதுவும் இந்த இறால் பதப்பட்ட தொழிற்சாலாம் ரொம்ப கேஷுவலாக வந்து ஏற்கனவே ஒருத்தன் ஆப்ரேட்டர் இருப்பான். அந்த ஆப்ரேட்டரை வந்து நான் சென்ட் கட்டினா அவங்ககிட்ட வந்து ட்ரைனிங் எடுத்தோன்னா அவன் இருப்பான். ஸோ இப்படி தான் நடக்குது. அலட்சியம் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு 10 வருஷமாகவே இந்த தொழிற்சாலை ஆய்வாளர்கள்ன்ற அந்த இது வந்து பார்த்திங்கன்னா பணத்தை வாங்கி சும்மா பேரளவுக்கு இருக்கிறான், அவ்வளோதான். இல்லை, இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறமே பார்த்தீங்கனாலே வேலை சரியில்லை,
மேடவாக்கம் அங்க வந்து அந்த தீப்பிடிச்சு வண்டிங்கெல்லாம் எரிஞ்சு ஆல்ரெடி அங்க குப்பையோட சேர்ந்து அது ஒரு ஸ்மோக் வந்து இது அதுவும் நான் எனக்கு அன்னைக்கு அந்த சம்பவம் நடந்த முந்தின நாள் வந்து நான் அந்த ரூட்டில் தான் நான் போகிறேன். சரியான வெயில். அந்த ரோட்டில் தான் நான் போகிறேன். அந்த வேளச்சேரி அந்த 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 ரூட்டில் போயிட்டு இருக்கும்போது அந்த பெருங்குடி தாண்டி தானே அது பார்க்கும்போது பார்க்குறேன். எனக்கு நான் அனல் பறக்குது. அங்கே இருக்கிற குப்பைகள் வந்து நான் பார்க்குறேன். வந்து கேட்டினா திடீர்னு பட்டி எரிஞ்சிச்சுன்னா அந்த அனல் ரோட்டுக்கு வந்துச்சுன்னா முடிஞ்சிச்சு, சாலைக்கு வந்தாலும் முடிஞ்சிச்சு. குறைஞ்சபட்சம் நம்ம வந்து அந்த குப்பை மேடு அந்த வந்து அடிக்கிற வெயிலுக்கு அங்கே இருக்கிற வந்து குப்பையை வந்து காற்று ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காற்று, வெயில் அடிக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் காற்று. கொஞ்சம் வந்து ஏதாவது ஃபயர் ஆச்சு பறந்துனா கூட பார்த்தீங்கன்னா சாலைக்கு வந்துடும். அப்படி தான் இருக்குது பாதுகாப்பற்ற. அன்றைக்கி தான் சரி இவ்வளோ வந்து கேர்லெஸ்ஸாக இருக்குது. இப்போது கொடுங்கையூர் கூட இருக்குமா, கொடுங்கையூரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வந்து ஒரு பிரதான சாலை இருக்காது. நீங்கள் கொடுங்கையூரில் பார்த்தீங்கன்னா ரொம்ப உள்ளுக்குள்ளே இருக்கும். அது வந்து பார்த்திங்கன்னா அங்கே வந்து பெரும்பாலும் அந்த போக்குவரத்துன்றது வந்து பார்த்திங்கன்னா சொற்பமான டூ வீலர்கள் அவ்வளோதான் இருக்கும். இல்லை மோஸ்ட்லி அந்த பெரிய பெரிய ஆமாம், அது வந்து வாய்ப்பே கிடையாது அந்த இடத்துல. ஏன்னா பிரதான சாலை இது அப்படி கிடையாது. ஒரு பிரதான சாலை வந்து இருக்குது, சுற்றியே பிரதான சாலை இருக்குது. அதுதான் இந்த பெருங்குடி அந்த குப்பைமேடை பொறுத்த வரைக்கும் ஒரு பாதுகாப்பற்ற. அன்றைக்கி போகும்போது தான் நான் நினச்சிட்டே போகிறேன். வந்து மறுநாள் நினைக்கிறேன் வந்து பார்த்தீங்கன்னா இது மாதிரி ஒரு செய்தி வருது, எவ்வளோ கார் இருந்துச்சு. நீங்கள் என்ன தான் இன்சூரன்ஸு அது இது கிளைம் பண்ணிப்பீங்கன்னு வச்சுக்கலாம். பட் இருந்தாலும் உயிரிழப்பு என்ன பண்ணுவீங்க? இல்லை உயிரிழப்பு ஒரு பக்கம் இருந்தாலுமே அந்த இடத்துல இருந்தவங்களுக்கு ஸ்மோக்னால வந்து ஆமாம் நிறைய இருக்குது கண்டிப்பாக சொன்னேன். அதுவும் பிரதான சாலை 4 எனக்கு தெரிஞ்சு அதில் வந்து 4 பக்கமே பிரதான சாலைகள் தான். ஏன்னா கிலோமீட்டர் வேணால் வித்தியாசம் வரலாம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்பரில் நடந்த அந்த இன்சிடென்ட்னால தான் செக்ரட்டேரியட் வரைக்கும் வந்தது, செயலாளரே வந்துட்டு அதுதான் அது ஒன்று அது கரெக்ட். அந்த இன்சிடெண்ட்டை பார்க்குறேன். தொடர்ந்து இந்த மாதிரி இருக்கும்போது இது வந்து என்னென்னா இந்த பாதுகாப்பு சொல்லுவாங்கள்ல, இந்த உள்கட்டமைப்பு பாதுகாப்பு வந்து பார்த்தீங்கன்னா அலட்சியமாக இருக்குது. அது வந்து கேட்டாலும் இவங்க என்ன சொல்லுவாங்க, நாங்கள் வந்து 40 நாள் தான் வந்து இப்போவே நீங்கள் இதெல்லாம் சொல்றீங்க. அந்த ஒரு ஹனிமூன் பீரியட் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஆட்சி வந்ததுக்கு அப்புறமாவும். அதே போல ஒரு ஆட்சியில் அதை கூட சொல்ல முடியாது. நீங்க ஹனிமூன் சொன்னீங்கன்னா சொல்ற மாதிரி இல்லாம கொரோனா இருந்தது. இவங்களுக்கு இப்படி பேக் டு பேக் ஒரு பேரிடர் அப்படின்னு. எனக்கு என்னன்னா பேரிடர்னா எனக்கு தெரிஞ்சிருக்கேன். பேரிடர் காலத்தில் இந்த ஆட்சியை செம்மையாக நடத்துனது எடப்பாடி பழனிசாமி நம்ம பாராட்டோம் முதல்ல. ஏன்னா கொரோனா உச்சத்தில் வந்து அவர் பீரியடில் தான். அதுக்கப்புறம் இவங்க பீரியட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து டவுன் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து அடுத்த கட்டமாக இவங்க வந்து 2 வருஷத்தை அப்படி கடந்து போயிட்டாங்க. பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த நெருக்கடியும் இப்போ கிடையாது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து அப்போது இது போன்ற விஷயங்களில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உள்கட்டமைப்பு பாதுகாப்பு வந்து இந்த அரசு கவனம் செலுத்தணும். ஆனால் இப்போ நம்ம சொன்னாலும் நான் கேட்டால் நாங்கள் வந்து 40 நாள் தான் ஆச்சு, அதுக்குள்ளே நீங்கள் சொல்கிறீங்களேன்னுவாங்க. 50 நாளும் அதான் சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன், 2 மாதம்லாம் அதான் சொல்லுவாங்க. இருந்தாலும் அவங்க சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுத்து இருந்து பார்க்கலாம். இதெல்லாம் மேபி அவங்களுக்கு புதுசாக இருக்கலாம். எப்படி வந்து இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ஸ் இல்லை. நான் இன்னொரு விஷயம் எனக்கு புரியல. இன்னொரு விஷயத்தில் இருந்தால் அதிகாரிகள்லாம் ஏற்கனவே வந்து ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் ஏற்கனவே இருக்கிறாங்கல்ல. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது எவ்வளோ நாளைக்கு நம்ம இப்படி சொல்ல முடியும்? இப்போ அதிகாரிகள் இப்போது நீங்கள் புதுசு ஆட்சிக்கு புதுசு நீங்கள் அதிகாரிகள் வந்து அலட்சியமாக இருக்கிறாங்க. அதுதான் நான் நினைக்கிறேன். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதையே சொல்லி ஓட்டிடலாம், சமாளிக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்கலாம். நம்ம அதிகாரிகள் அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் அவங்கவுங்க அந்த வேலையை செய்யணும் தானே. இது வந்து ஆட்சியில் இருக்கக்கூடிய எந்த கட்சி இருந்தாலுமே எப்பவுமே இருக்கக்கூடிய அதிகாரிகளுடைய ஒத்துழைப்பு இருந்தால். ஆமாம், கிட்டத்தட்ட வந்து இங்கே ஆளும் வர்க்கம் அதிகார வர்க்கம் அந்த வேலையை செஞ்சுட்டு தானே இருக்குது. அது செய்யணும் தானே. நீங்கள் நியமிக்க இப்போது காவல்துறையில் டிஜிபியோ நியமனம் இருந்துச்சு. டிஜிபி வந்து பார்த்தீங்கன்னா அந்தந்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் நியமனம் பண்ணணும். அவங்க உள்ளங்கையில் அவருக்கு நிர்வாகம் முழுவதும் அவங்க கையில் தானே இருக்குது. அப்போ அதிகாரிகளோட ஆட்சி அதே தான் நான் சொல்கிறேன். ஐபிஎஸ் மட்டும் இல்லை, ஐஏஎஸ் அத்தனை துறை ஐஏஎஸ் அதிகாரிகள் தான் வந்து. அப்போ இந்த இடத்துல எவ்வளோ நாள் நீங்கள் வந்து இதே சொல்ல முடியும்? இல்லை இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ணணுன்றதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அமலாக்கத்துறை அப்புறமா இபி எல்லா ரைடையும் வந்து இதெல்லாம் வந்து அவங்க வந்து இது மக்களுக்கு என்ன இந்த ரைடு இதெல்லாம் பண்ணாலும் மக்களுக்கு என்ன இருக்குது? கடந்த ஆட்சியில் வந்து இதே வேலுமணி வந்து ரைடு பண்ணாங்க. அவர் என்ன செஞ்சார், பிரிஞ்சி வர வச்சுட்டு ரோஸ் மில்க் வர வச்சு அங்கே மக்களை வந்து ஒரு 200-300 பேர் வர வச்சு ரோட்டில் உட்கார வச்சார். ரோஸ் மில்க் கொடுத்தாரு, வந்து பிரியாணியோ ஏதோ வர வச்சு கொடுத்துட்டாரு. ரைடு நடக்குதான் என்ன ஆக போகுது? இதனால் மக்களுக்கு என்ன ஆகும்? இதே போல் நீங்களும் வந்து உடனுக்குடன் அரசியல் மற்றும் சினிமா சம்மந்தப்பட்ட விவாதங்களை பற்றியும் அண்ட் அதை பற்றின கருத்துக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளுடைய வீரா மீடியாவை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய பெல் ஐக்கானே வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ப்ரெஸ் பண்ணிடுங்க. அண்ட் அடுத்தடுத்த வீடியோக்கள் உங்களுக்காக வந்துகிட்டே இருக்கும். மீண்டும் உங்களை வேற ஒரு வீடியோ சந்திக்கிறோம். நன்றி. அன்பான வீரா மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இது ஒரு புதிய சேனல். ஏற்கனவே என்னுடைய நேயர்கள் பல சேனல்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, சிலது வாழ்த்திருப்பீங்க, நிறைய திட்டியிருப்பீங்க.
இந்த வீரா மீடியாலையும் என்னுடைய நேர்காணல் வந்து தொடர்ந்து வெளியாகும். பார்த்து உங்களுடைய குறைகளை சொல்லுங்கள். குறைகள் இருந்தால் நான் திருத்திக் கொள்வேன். நன்றி, வணக்கம்.